எல்லாருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நைட் இப்போ 1:30 இருக்கும். கோலம் போடுறதுக்கு கலர் பொடி, சாக் பீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு சாக் பீஸை வச்சு ஃபஸ்ட்டு கோலம் வரைஞ்சிட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு வெள்ளைப்பொடி வச்சு நம்ம கோலம் போடும்போது தப்பாகிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அழிக்கும்போது வந்து அந்த இடமே ரொம்ப வெள்ளை வெள்ளையாக ஆகிரும். அதனால் ஃபஸ்ட்டு சாக் பீஸ் வச்சு போட்டுட்டு அப்புறம் கலரிங்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தான் கலர் பொடியை வச்சு கடைசியாக அவுட்லைன் வந்து கொடுத்து முடிச்சிடலாம். இந்த டைமுக்கெலாம் எழுந்து கோலம் போட ஆரம்பித்தா தான் அப்படி அப்படியேவும் சீக்கிரமாக போட்டு முடிக்க முடியும். ஏன்னா இப்போ நான் எங்களுக்கு போட்டு முடிச்சுட்டு அப்புறம் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போடணும். அப்புறம் எங்கள் பாட்டி வீட்டுக்கும் போய் போட்டு முடிக்கணும். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி கம்மாய் இருக்கிறதுனால ரொம்ப கூலிங்காக இருக்கும். இதில் கொசுக்கடி வேறு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. முதல் நாள் நைட்டு தான் சிமெண்ட்டு போட்டு தரையை நல்லா பூசி விட்டுருந்தோம். பைப் லைனுக்காண்டி உடச்சிருந்தாங்க. அதனால் அந்த பூசின ஈரம் வேறு லைட்டாக கொஞ்சம் காயாமல் இருந்தனால இடத்துல அப்படியே பொடியெல்லாம் உறிஞ்சிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் போட்டு முடிக்க மார்னிங் 5 மணி ஆகிடுச்சு. அப்படியே அம்மா சமையல் பண்ண போயிட்டாங்க. கோலம் போட்டு முடிச்சு கடைசியாக எப்படி இருக்குன்னு பாருங்கள். பொங்கல் அன்னைக்கு வீட்டில் வந்து காப்பு கட்டுவாங்க. வேப்பிலை, கன்னிப்பிள்ளை, கம்மங்கரது, தும்பச்செடி எல்லாம் வச்சு அதை அப்பா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு கோவிலில் போய் வச்சுட்டு அப்புறம் காட்டுக்கு போய் வச்சுட்டு அப்புறமா தான் கடைசியாக வீட்டில் வந்து இலையில கட்டி தொங்க விட்டுருவாங்க. இது எல்லாமே முதல் நாளே காட்டுக்கு போய் எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சுருவாங்க. போய் நானும் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி வந்துட்டேன். அம்மா சமையல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணலான்னு வந்துட்டேன். முதல் நாளே விளக்கெல்லாம் விளக்கி வச்சனால மார்னிங் எழுந்து பூஜை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மஞ்சள் குங்குமம் வச்சு மட்டும் ரெடி பண்ணிடலாம் ஈஸியாகவே. இந்த வேலையை முடித்த கையோடு அப்படியே வாசலில் நிலைக்கு மஞ்சள் வைக்க போயிட்டேன். மஞ்சளை துடைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு துணி வச்சுருப்பேன். அந்த துணியை நல்லா ஈரமாக்கிட்டு அப்புறமா பழைய மஞ்சள் எல்லாத்தையும் துடைச்சிட்டு தான் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு இந்த வேலையை அப்படியே முடிச்சுட்டு சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அங்கே போய் அப்படியே சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கு போயிட வேண்டியதுதான். ஃபுல் மெனு தான் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா மறுநாள் சிக்கன் மட்டன் வந்து எடுப்பாங்க வீட்டில். அதனால் வந்து இன்றைக்கி உள்ளது வந்து மீந்து போயிடும் ரொம்ப அதிகமாகவே. அதனால் சிம்பிளாக பூசணிக்காய் பருப்பு போட்டு நல்லா இனிப்பாக வச்சுருந்தாங்க. அடுத்தது அவியல் தான். எங்கள் அம்மா ரொம்ப சூப்பராக வைப்பாங்க, எல்லா காய்கறியும் போட்டு. அதனாலே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா சாப்பாடு கொஞ்சமாக வச்சுட்டு 2 குழம்பு வச்சுருந்தாங்க. அதில் நான் பருப்பு குழம்பு மட்டும் ஊற்றிக்கிட்டேன். புளிக்குழம்பு வச்சுருக்காங்க, அது வந்து எனக்கு பிடிக்காது. அதனால் நான் வந்து அதை எடுத்துக்கலை. அப்புறமா அப்பளம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் கடைசியாக பருப்பு பாயாசம் வந்து வச்சுருந்தாங்க. முந்திரி எல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்றதுக்கு கிளம்பியாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பொங்கல் அன்னைக்கு எங்கள் ஊரில் விளையாட்டு போட்டிலாம் வைப்பாங்க. அதை நான் கிளம்பி போகிறதுக்குள்ளேயே நிறைய முடிஞ்சு போச்சு. அங்கே போய் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் விளையாட்டு போட்டிலையும் கலந்துக்கிட்டு சின்ன பசங்களுக்கு வந்து பென்சிலில் இடுப்பில் கட்டிட்டு ஓடி வந்து வாட்டர் பாட்டிலில் உள்ளே விடணும். அப்புறம் விட்டதுக்கப்புறம் மறுபடியும் அதை ஓடி கொண்டு போய் அங்கே யார் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்களோ அவங்க தான் வின் பண்ணாங்க. அதே மாதிரி செங்கல்ல ஒரு கையில் பிடிக்கிறது, அப்புறம் சோடா பாட்டிலில் தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரி நிறைய கேம் வந்து வச்சாங்க. ரொம்ப ஜாலியாக போச்சு. அப்புறம் அங்கே விளையாட்டு போட்டியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு மீஷோலேருந்து ஒரு பார்சல் வந்திருந்தது. ஆல்ரெடி வீட்டுக்கு 24 செட்டு கண்டெய்னர் வந்து வாங்கியிருந்தேன் கிச்சனுக்காண்டி. அதே மாதிரி இன்னொரு கண்டெய்னரும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்ததுனால எங்கள் பெரியம்மா வந்து இதே கண்டெய்னர் வந்து வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஆர்டர் பண்ணது இப்போ தான் வந்துருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணேன், எந்த டேமேஜ் இருக்கா, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குவாலிட்டியாகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் இருக்கிறதுனால நம்ம கிச்சனில் செல்ஃபில் அடுக்கி வைக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும். கண்டெய்னர் லிங்க்கு லாங் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ எல்லோரும் நினைப்பீங்க இன்றைக்கி பொங்கல் தானே, பொங்கல் வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் எப்போயுமே மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி தான் எங்கள் தொழுவில் வைப்போம். அதனால தான் இன்றைக்கி வந்து பொங்கல் வைக்கலை. உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். நைட்டில் இருந்து சரியாக தூங்கவே இல்லை. அதனால் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் விளையாட்டு போட்டி வைக்கும்போது அங்கே போய் பார்க்கணும். அப்புறமா நாளைக்கு எப்படி எங்கள் வீட்டில் பொங்கல் வைக்கிறாங்க, என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.